வணக்கம், இது ஜேபியின் தையலகம். இன்றைக்கி நாம் ரொம்பவே சிம்பிளான உள் பேக்கெட், வெள்ளி பேக்கெட் எதுவுமே இல்லாத ரொம்பவே சிம்பிளான க்யூட்டான ஒரு தோள் பை ஒன்று தைக்கலாம். ஓகேவா? ரைட். முதல்ல கைப்பிடி தைச்சிடலாம். கைப்பிடியோட நீளம் 50 அங்குலம். உங்களுக்கு 50 அங்குலத்தில் ஒரே பீஸ் கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அகலம் 3 அங்குலம் அளவுள்ள ஒரு பீஸ், ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். உள்ள லைனிங் வச்சு தைக்கிறதுக்காக நல்லா திக் ஷீட்டு, நல்லா பிக் ஷாப்பி பேக் அல்லது ரைஸ் பேக், அதுவுமே 50 அங்குலம் நீளம் 50 அங்குலம் எடுத்துகிட்டு அகலம் 2 அங்குலம் அளவில் 2 இன்ச்சஸ் அளவில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிடலாம். மடக்கிட்டு கைப்பிடிக்குள்ளே வச்சிடலாம். ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். ஓகேவா? ரைட். எஸ், நம்மளோட கைப்பிடி ரெடி. அடுத்ததா மெயின் பார்ட். எஸ், இப்போ மெயின் பார்ட் எந்த கிளாத்தில் தைக்கிறோமோ அந்த கிளாத்தில் அகலம் 12 அங்குலம், உயரம் 10 அங்குலம் அளவுள்ள 2 கிளாத் எடுத்துக்கலாம். 2 பீஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லைனிங் கிளாத் நல்லா பிக் ஷாப்பி பேக் அல்லது ரைஸ் பேக் ஏதாவது 2 பீஸ் எடுத்துக்கலாம். அதோட அளவு நம்மளோட மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, அதை விட நூல் அளவு கூடுதலாக எடுத்துக்கலாம். இப்போ எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு ரைஸ் பேக் எடுத்துக்கலாம். அதோட கலர் பக்கம் அது மேலே நம்ம எந்த கிளாத்தில் தைக்கிறோமோ அதோட ரைட் சைடு நல்ல பக்கம் வச்சு 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எக்ஸஸ் இருக்கையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி 2 பீஸ், இந்த பீஸையும் மேலே வச்சு 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ரைட். எஸ், இப்போ நம்மளோட 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட அளவு 1.5 அங்குலம், 1.5க்கு 1.5 அளவுள்ள ஒரு கார்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த 4 கார்னர்ஸ்லையுமே இதே அளவில் மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஷீட்லையும் 4 கார்னர்ஸ்லையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். எஸ், இப்போ நம்மளோட 2 பீசஸ்மே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஜிப் எடுத்துடலாம். ஜிப்போட அளவு
9 அங்குலம் அளவுள்ள ஒரே ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். 2 ரன்னர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஜிப்போட நல்ல பாகத்தை வச்சுக்கலாம். திருப்பி வச்சு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு தையல். இப்போ ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு அமுக்கு தையல். அதே மாதிரி இன்னொரு பாகத்தை எடுத்து வச்சு இந்த இடத்துல தைச்சு அதையும் திருப்பி அமுக்கு தையல் போட்டுக்கலாம். நல்ல பாகத்துக்கு மேல ஜிப்பை வைக்கிறோம். ஜிப்பை வச்சு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு தையல். இப்போ ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பை மேலே ஒரு அமுக்கு தையல். இப்போ ரன்னரை கோர்த்துக்கலாம். இந்த பக்கம் வழியா ஒரு ரன்னரும் திருப்பி வச்சு இந்த பக்கம் வழியா ஒரு ரன்னரும் கோர்த்துக்கலாம். ரன்னரை கோர்த்தாச்சு. அடுத்ததா இந்த பாகத்தையும் சேர்த்து வச்சு 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் இந்த பாகத்தையும் சேர்த்து வச்சுட்டு 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடிபாகத்தை சேர்த்து வச்சு இங்க இருந்து இங்க வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அடிபாகம் இருக்கு இல்லையா, இந்த அடிபாகத்தை முட்டிடலாம். பிரித்து வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடிபாகத்தோட இன்னொரு சைடு அதையும் இந்த மாதிரி இந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் ஒரு தையல் போகுது இல்லையா, அந்த தையலையும் இந்த பக்கம் போற தையலையும் ஒன்று போல பிடிச்சிட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் 2 தையல். இப்போ நம்மளோட அடிபாகம் மூட்டிட்டோம், 2 சைடுமே மூட்டிட்டோம், அப்படிதானே. இப்போ கைப்பிடியை தைக்கணும். கைப்பிடியை தைக்கிறதுக்காக பேக்கை ரைட் சைடில் திருப்பி எடுத்துக்கலாம். ஓகேவா, ரைட் சைடில் திருப்பி எடுத்துருக்கிறோம். இப்போ கைப்பிடியை மூட்டிடலாம். இந்த ஜிப்பு இருக்கு இல்லையா, ஜிப்பு மேலே நம்ம கைப்பிடியை வச்சிடலாம். அந்த பல்லுக்கு நேரம் இந்த கைப்பிடியை சென்டர் போட்டில் வச்சிடலாம். காலங்களும் வெளியில் இருக்கட்டும், வெளியில் தெரிகிற மாதிரி பிடிச்சிட்டு இந்த இடத்துல 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
எஸ், இப்போ ஒரு பக்கம் மூட்டிட்டோம். கைப்பிடி வந்து திரிக்கிடக்கூடாது, இந்த மாதிரி திரிக்கிடக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துட்டு அந்த எண்டையுமே இந்த எண்டை இந்த பக்கம் திருப்பி இருக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த எண்டை இந்த பக்கம் திருப்பி வச்சிடலாம். இந்த பக்கம் திருப்பி இந்த ஜிப்பு இருக்கு இல்லையா, இந்த ஜிப்பு மேலே வச்சு காலங்களும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி காலங்களும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சோன்னாக்க கைப்பிடி வந்து கழண்டு வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல 2 தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். எஸ், இப்போ 2 பக்கமும் கைப்பிடியும் மூட்டி எடுத்துட்டோம். நம்மளோட கைப்பிடி இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சா? இப்போ பேக்கை ஓப்பன் பண்ணி ராங் சைட் போயிடலாம். ராங் சைட் போயிட்டு இந்த பாகம் இருக்கு இல்லையா, இது 2ஐயும் நேராக பிடிச்சிட்டா இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தையல். எஸ், அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த கார்னரையும் பிடிச்சிட்டு இங்கிருந்து இங்க வரைக்கும் 2 தையல். நம்மளோட சூப்பரான பேக், ரொம்பவே சிம்பிளான பேக். உள் பேக்கெட் வெள்ளி பேக்கெட் எதுவுமே கிடையாது. ரொம்பவே சிம்பிளான ஒரு தோள் பை, கியூட்டா அழகா ரெடி ஆயிடுச்சு. ரைட், இப்போ இந்த இடத்துல டாப் இருக்கு இல்லையா, அந்த டாப் போர்ஷன்ல இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு சின்னதா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பிடிச்சடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சின்னதா. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த 2 கார்னரையும் பிடிச்சிட்டோம். இந்த பக்கமும் சின்னதா பிடிச்சிடலாம். நம்மளோட பேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட அழகான பேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரைட், ரைட், சூப்பரான பேக் ரெடி ஆயிடுச்சு. எகைன் இந்த இடத்துல பிளெயினா இருக்கு இல்லையா, பேக் பூராவுமே நம்ம சைடு ஜிப்போ உள் பாக்கெட்டோ எதுவுமே வைக்கல, பிளெயினா தச்சிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல சின்னதாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட், மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.